ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணாவ் சோம்ராக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை அமெரிக்காலேருந்து எங்கள் மாமா கிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எனக்காக அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதாவது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், அன்பாக்சிங் பண்ணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் அவுட்லைன் மார்க்கர்ஸ். நான் ட்ராயிங் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது இது யூஎஸ்ல தான் வாங்கினது. இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 4000. இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 4000. மொத்தமாக இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 கலர்ஸ் இதில் இருக்குது. மொத்தமாக இதில் 48 கலர்ஸ் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிரிச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக 4 அட்டை இருக்கு. இந்த மாதிரி இதில் தான் கலர்ஸ் இருக்குது. மொத்தமாக 48 கலர்ஸ் இருக்குமா இதில். சரி, நெக்ஸ்ட்டு இது அடுத்த பொருளுக்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கலர்ஸ் தான். மார்க்கர் எம்ஜி அக்ரிலிக் மார்க்கர்ஸ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000. இது வாங்க, இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 கலர்ஸ் ப்ளஸ் 4 கலர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஸ்லாம் கீழே விழுவுது. இது ஒன்று, அடுத்தது இது ஒன்று. மொத்தமாக இந்த மாதிரி 2 அட்டை கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அடுத்த பொருளுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இந்த சாக்கர்லாம் விளாட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுதான். இது காலை உதச்சி விளாட்லாம். இது ஆன் பண்ணுறதுக்கு இருங்க, பேட்டரி போடுறோம் முதல்ல. ஓகே, பேட்டரி ரெடி. நாங்கள் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா காற்று வருது. நம்ம டைல்ஸில் வச்சு உதச்சி 2 பேர் விளாட்ற கேம் தான். டைல்ஸில் வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்லாம் கலராக லைட்டில் எரியுது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை. முன்னாடி அது எவ்வளோ நேரம் டெம்பரேச்சர்லாம் தாங்கும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி அதை பற்றி மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் ஊற்றுனா 24 hours தாங்கும். அதே ஹாட் வாட்டர் ஊற்றுனா 12 hours தாங்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். புஷ் பட்டன்னு இருக்கு, அழுத்தலாம். வந்துருச்சு பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஹோல் உறிஞ்சி குடிக்க ஸ்ட்ராவோட இருக்கும். இது அண்ணாந்து குடிச்சிக்கலாம். வேணா நம்ம ஸ்ட்ராவை கழட்டிட்டு அண்ணாந்தே குடிச்சிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு போவோமா. இல்லை இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சயின்ஸ் கிட்டு. இது ஆல்ரெடி பிரிஞ்சிருச்சு. இதில் 40 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணான்னு போட்டிருக்காங்க. இதில் கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான டெஸ்ட் டியூப்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நானே நான் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. இந்த ஐஸ் குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஒன்று. இந்த கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு அந்த மெஷர்மெல் கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அது கலராக பார்க்குறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 டெஸ்ட் டியூப்ஸு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 10 கெமிக்கல் கிட்ட இருக்கும் போல். சரி, இதோட
இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மேனுவலு. பாட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய மேனுவல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி தந்திருக்காங்க. இந்த குளிர் காலத்துலலாம் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு. பாருங்க, கேப்டன் அமெரிக்கா தீமில் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்க நான் முதல்ல எடுத்த வீடியோவுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு மைக்கு மொத்தமாக ஒரு ப்ரைமரி செட்டுன்னு ஒன்று, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு அதுலேயே ஃபிக்ஸ்டாக இருக்கும். நல்லா அதான் இப்போ நல்லா பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ட்ரைபாட் ஒன்று கீழே அதுலேயே வந்துருச்சு, அதில் செட் பண்ணிட்டேன். இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக் மைக் ஒன்று, இது போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் ரிமோட்டு, ஒரு மைக் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ண முடியுது பாருங்கள். இந்த லெவலில் கம்மி லெவலில் இதுதான் ஹை லெவல். ஃபுல்லாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஏதோ இந்த கலர் அன்பாக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, இதை வச்சு சும்மா ஒரு 2 டிராயிங் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.